ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம மஸ்கட்லேருந்து நம்ம சேனல்லேருந்து ஒரு கூலிப்பட ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் முரளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போனால் கூலி படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தை நாங்கள் ஒரு 20 பேர் போய் பார்த்தோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் போய் படத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? ஓகே தான், நாங்கள் பக்காவா. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஆமா கண்டிப்பா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறேன். 4 மணிக்கு விடிய கிளம்புற எந்திரிச்சு போய் நம்ம பாத்தீங்கன்னா பெரிய கதை அது. ஏன்னா நாங்க எல்லாமே வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரிவ்யூ நம்ம ஆமா அது நைட்டு போட்டோம் அது பாத்துக்கலாம். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஷோல 2 மணிக்கு நாங்க பார்த்தோம், ஏர்லி மார்னிங். ஸோ அப்போ பார்த்தோம் நாங்க. ஸோ இப்போ தலைவர் படத்தை ஃபுல்லா நாங்க சொல்ற ரிவ்யூ அப்படின்னு. இது வந்து லோக்கியோட படமா நீங்க எதிர்பார்க்குறீங்க? எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு உங்களுக்கு, இல்ல தலைவரோட எக்ஸ்பெக்டேஷன்? இல்ல முரளி, இது வந்து லோகேஷ் சாரோட இல்ல, இது தலைவருக்குன்னே எடுத்த படம். இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலா மாசா ரொம்ப தரமான ஒரு படம். அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் வேற கொடுத்துட்டாங்க. எது கொடுத்தாங்க? சும்மா ரத்தத்துக்கு தேவையில்ல, யூஏ கொடுத்துருக்கலாம் கண்டிப்பா. ஏங்கும்போது கொஞ்சம் ஃபேமிலியில உள்ள சைல்டு எல்லாம் அழைச்சிட்டு போறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஃபேமிலியா பார்க்க முடியும் படம் தான், ஃபேமிலியா பாக்குற படம் தான் இது. என்ஜாய் பண்ணி இதெல்லாம் இல்ல கண்டிப்பா. முக்காவாசி இதுல வந்துன்னா மியூசிக் பேக்ரவுண்ட் பயங்கரமா இருக்கும். சோ நம்ம அனிருத்தோட மியூசிக் அதுதான் மேக்ஸிமம் ஸ்கோரிங்கே எடுத்துட்டு போயிருக்கு, கதையை கொண்டு போயிருக்கு. படத்திலே ஒரு பெஸ்ட் பிஜிஎம். தலைவர் திரும்புவாரு, தலைவர் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பிஜிஎம் போட்டு போட்டு அவர் ஹைப் கூட்டி கூட்டி வேற லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அவர் என்னைக்குமே அங்க செட்டிலாவே இல்லை, வேற மாரி அப்படியே போயிருந்தது. ஒரு விஷயம் மேல 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 அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டு இருந்தது. ஆனா கதையா பார்க்கும்போது இது நம்ம யோசிக்க முடியாத கதையா இருந்தது. ஏன்னா ப்ரொமோலையும் ட்ரைலர்லயும் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா கோல்டு தான், ஸோ இது கடத்தல் தான், கோல்டு மாஃபியா, ஸோ வேற மாதிரி தங்கதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இல்லீகலா போகுது, இதுக்கு நம்ம தலைவர் ஏதோ உள்ள பண்ண போறான்னு பார்த்தோம். டோட்டல் ஆப்போசிட். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு டோட்டலா அது பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் கடத்துற மாதிரியோ இல்ல வந்துட்டு கொக்ரைன் கடத்துற மாதிரியோ அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்ல, இது பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட். ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் அது வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன். ஆமா இதுதான் பண்றாங்க, இல்லீகலா நம்ம ஸ்மக்லிங் பண்றாங்க. ஏதோ நினைச்சிருந்தோம் கோல்டு தான் அது மூவ் ஆயிட்டு இருக்கு, இல்லீகலா பண்றாங்க அந்த ஹார்ட்வேர்ல. ஆமா அது தான் நம்மளுக்கு புரியும். அதை ட்விஸ்டே பண்றாங்க. அதுல வந்து வர லேபர் கிட்ட வர அந்த ஆர்கன்ஸை அவங்களோட விஐபி கஸ்டமரை செக் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சோர்ஸை லேபர் எடுத்து எடுக்கிறாங்க. அதுக்கு கேம்ப்னு சொல்லி ஒரு ஃபேக்கா ரெடி பண்ணி அது எடுக்கிறாங்க. அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி ஆஷா மாத்தி எரிக்கிறதுக்கு இந்த பாடிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி. ஆனா எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் இல்ல பயங்கரமா ரோல் தான், ஆனா ரொம்ப கம்மி தான் இருக்கு, கம்மி கேரக்டரா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து சன் பிக்சர் மிஸ்டர் கலாநிதி மாறன் ப்ரொடக்ஷன்ல இதுல வந்த படம். அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 5 கோடி மிச்சப்படுத்தி கொடுத்திருக்காரு. இது பெரிய விஷயம் தான். ஆனா ஏன்னா ஒரு படத்துக்கு எவ்வளவு அந்த பட்ஜெட் ஏற 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 ஏறிட்டே போகும். தலைவர் படம் மாஸ் தான், பயங்கர பட்ஜெட் ஏறும். நம்ம யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம கலெக்ஷன் எதிர்பார்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் அவரோட மைண்ட்ஸ் லோக்கி பொறுத்த வரைக்கும் 60 நாள் தான், ஒரு வருஷம் தான் அப்படின்னு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாரு. இந்த டேஸ்க்குள்ள இவ்வளவு பட்ஜெட் வந்தா போதும், 50 கோடி 100 கோடி மிச்சம் இருந்ததே கையிலேயே வச்சுப்பானே, அவர் போட்டுனா போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு யூஸ் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அது சம்பந்தப்பட்ட சத்யராஜ் சாருக்கு கொஞ்சம் அது படத்துல வந்து யார் யாரு எப்படி எப்படி நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க, யார் யாரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கம்மியா நடிச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம். இதுல கேரளா ஆக்டர் நல்லா நடிச்சிருந்தாங்க. நம்ம வில்லனா வந்து கேரக்டர் வில்லன் கிடையாது, அவரு தான் போலீஸ். அதுதான் ட்விஸ்டே அங்க. அதுதான் எனக்கு என்ன 8 வருஷமா ஒரு விசுவாசமா அந்த சோபின் கேரக்டரே அந்த கொல்லமனை ஒண்ணுமே போடல. நான் அதுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சேன், கதையை சொதப்பிட்டாங்க, கொண்டுட்டாங்க நினைச்சேன். பாத்தீங்கன்னா அவர் தான் போலீஸா இருப்பாரு, அவர் ஒய்ஃபும் போலீஸா இருப்பாங்க. இதுல சரி அவன் கொலை பண்ணி நான் நினைச்சு முடிஞ்சு கதை நினைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பார்த்தா அங்க இருந்து திருப்பி அவன் கை வந்து வெளில வருவான் பாரு, வேற லெவலான சீக்வன்ஸ். ஆனா ரஜினியே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க தலைவரே சொல்லுவாரு, இவன் திரும்பவும் வரக்கூடியவன், இவனை நல்லா அவனை புதைங்க அப்படின்னு சொல்லி ஜேசிபி வச்சு எல்லாம் குத்துவாங்க. ஆனா சோபினா அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு இல்ல, பயங்கர வில்லத்தனமான சிரிப்பு. சாரி சார், எங்களுக்கு பண்ணது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை போக்கஸ் செஞ்சு குத்துவான். சிம்பிளா அவன் பையன் கூட பார்க்க மாட்டான், பாரு அவன் கொலை பண்றத பாரு, அந்த பயங்கரமா. ஏன்னா அவன் அடிச்சா இல்ல, அந்த வழி அவனு வரணும்னு அவன் பையனை கொலை பண்ண பண்ணுவான். பயங்கரமான சீக்வன்ஸ் வரும். இதை பண்ண சொல்ல அவன் ஒய்ஃப். ஸோ பயங்கரமான அந்த ஸ்கில். நம்ம ஸ்டோரிக்குள்ள போக வேண்டாம், நம்ம ரிவ்யூ சொன்னா போதும். பயங்கரமா நெரேட்டிவ் வேணாம், இது பயங்கர ஆக்டிங். அது மற்றபடி ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் அவங்களோட எல்லாமே சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். ரொம்ப சத்யராஜ் சார் சிம்பிளான இது.
அப்புறம் ரஜினி சார் பக்கா Heroine? ஹீரோயின் இதுல ஸ்ருதிகா சார். சுதிகாஸ்னா அவங்க ஹீரோயின் சொல்ல முடியாது, சப்போர்ட்டிங் Supporting சத்யராஜ் actor. எப்படி ஒரு சப்போர்ட்டிங்கா அந்த படத்துக்கு இருந்தாலும் அதே மாதிரி இவங்க நாலஞ்சு இதுல பாத்தீங்களா கேரளா ஆக்டர், தமிழ்நாடு ஆக்டர், மலையாள ஆக்டர், தெலுங்கு ஆக்டர், கன்னட ஆக்டர், எல்லா ஸ்டேட்டோடையும் சேம் நம்ம இந்த ஜெயிலர் மாதிரி இதுல ஒரு ஆல் இந்தியா எல்லா இதுமே மிக்ஸ் ஆகி வரும் ஃபுல்லா. இன்னும் ஒரு ஹாலிவுட்ல மட்டும் தான் இறக்கல, ஹாலிவுட்லயே இறக்கிறாரு அடுத்த வாட்டி. அடுத்த படத்துல கூட இறக்க சான்ஸ் உண்டு. ஹாலிவுட்லயும் அர்னால்டும் இல்ல ஏதாவது ஜாக்சன் இறக்கினா கூட சான்ஸ் உண்டு. ஹாலிவுட் ரேஞ்சு நம்ம அமீர் கான் சார் இருக்காரு. அமீர் கான் எல்லா இடத்துலயும் நடிச்சிட்டாப்ல. ஆனா அமீர் கான் பத்தி சொல்லணும்னா பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அந்த தாகான்ற ஒரு கேரக்டர் வேற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ரஜினி ஈக்குவலான ஃபைட்டர் வர பரப்பா இருந்துச்சு. ஆனா சிம்பிளா பார்த்தா பையான்னு சொல்லி கை கொடுத்துட்டாப்ல. ஸோ அங்கேயே எக்ஸ்பெக்டேஷன் முடிஞ்சிச்சு எங்க கிளைமேக்ஸ்ல. மற்றபடி ஓவரால் படம் பயங்கர மாஸ், கமர்ஷியல், வசூல், ஹிட்டு. ஒன் டைம் வாட்சபிள், கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் தான். தலைவருக்காக மட்டும் பார்க்கலாம். லோகேஷ் அண்ணாகோஸும் பார்க்க நினைச்சா அது முடியாது. ஏன்னா ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் நமக்கு அதுல எடுத்து கூட ஏன்னா 10ல் 1 தான் இப்படி ஆகுனா அது ஒன்றும் சொல்ல முடியாது. லோகேஷனோட அடுத்த படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். கைதி அதே மாதிரி தரத்தை வச்சிரும். அவர் அங்கதான் அப்படி அவங்கள டீப் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஆமா, படம் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு உண்டான பட்ஜெட் செலவு பண்ண படத்தை கலெக்ஷன் எல்லாம் எடுக்க முடியும். ஆமா, ஆக்சுவலா வசூல் எடுத்தாச்சு, பக்கா தான். படம் ஹிட், சூப்பர். ஸோ எல்லாம் நீ தேட்டர்ல பாருங்க. உபேந்திரா இல்ல செம்ம கேரக்டர். முரளி, நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு டீமா நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாரும் போய் பார்த்தோம் அந்த படத்தை. காலையில விடிய காலம்ல 2 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய்மெண்டா நல்லா போய் பார்த்தோம். நாங்க பார்த்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது. இந்த படத்தை தான், தலைவர் படத்தை மட்டும் தான் நாங்க ஃபர்ஸ்ட் வேற எதுவும் பார்க்க மாட்டோம். டைம் இருக்காது. நாங்க செய்யற வேலையில பயங்கர கஷ்டங்க. அதுவும் மறுநாள் ஒர்க்கு வேற போகணும். இருந்தாலும் ஒர்க்குக்கு போனோம். நாங்க ஒரு நாள் நைட்டு தூக்கத்தையே தடுத்து இருந்தாலும் ஒர்க்கு எல்லாமே நல்லா பீஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே லீவ் தான் வருது அப்படின்னு சொல்லி பரவாயில்ல. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. தலைவர் படம் செம மாஸ், சூப்பர். சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மஸ்கட் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு நம்ம சேனல் லீடர் மிஸ்டர் திருப்பதி அவர்கள், ஓகேங்களா, அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.